கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். பகுரும்பா நடன நிகழ்ச்சி எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா அஸ்ஸாம். திரிபுரா மாநில பழங்குடியினரின் முக்கிய மொழியாக கொண்டாடப்படுது கோக் பரோக். சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் 27 ஆண்டு காலம் பணியாற்றியவர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் 3 முறை விண்வெளி மையத்துக்கு சென்று வந்துள்ளார். அங்கு மொத்தம் 608 நாட்கள் தங்கியுள்ளார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக தொடர்ந்து 7வது முறையாக வெற்றி பெற்றவர் யார்னா யோவேரி முசோவேனி. அடிலெய்ட் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தாமஸ் மச்சாக் சாம்பியன் பட்டம் வென்றார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ரஷ்யாவின் மிரா ஆண்ட்ரீவா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். ரெண்டுமே சரி நண்பர்களே. தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருதை எந்த மாநில அரசு அறிவித்ததுன்னா மராட்டியம். தியாகி இமானுவேல் சேகரனுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் திறக்கப்பட்டது. காளிங்கராயர் முழு உருவ வெண்கல சிலை ஈரோடு மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ளது. ரெண்டுமே சரி. இந்தியாவில் முதல் முறையாக கடல் நடுவே மீன் பண்ணை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா அந்தமான் தீவில் தான் திறந்திருக்காங்க நண்பர்களே. ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு இடையே அமைந்துள்ள தீவு கிரீன்லாந்து. கீழ்கண்டவற்றில் ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு எதன் மூலம் பரவுகிறதுனா கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகுவது, பதப்படுத்தப்படாத பால் பொருட்களை சாப்பிடுவது, முழுமையாக வேக வைக்கப்படாத கோழி இறைச்சி உண்பது. எல்லை பாதுகாப்பு படையின் புதிய தலைமையேற்காளர் நியமிக்கப்பட்டவர் பிரவீன் குமார். புதிய பாரத எழுத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2022. 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பொறுப்பான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளதுன்னா 16வது இடத்தில். பொருந்தாத இணையை கண்டறிய ஜாய்னா நேவால் பேட்மிண்டன், கேல் மோன்ஃபில்ஸ் டென்னிஸ், பாப் கியா கால்பந்து, அர்ஜுன் எரிகாசி கேரன் போன்ற நண்பர்களே. இது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், அவர் எதனுடைய தொடர்புடையன்னு. இந்திய சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் தேசிய கொடியை ஏற்றுவார். இந்திய குடியரசு தினத்தன்று டெல்லி கடமைப்பாதையில் ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றுவார். 1ம் 2ம் சரி நண்பர்களே. அதாவது பிரதமர் செங்கோட்டையிலையும் குடியரசுத் தலைவர் டெல்லி கடமைப்பாதையிலையும் தேசிய கொடி ஏற்றுவாங்க. உலகின் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தை பிடித்ததுன்னா அபுதாபி. 2025ஆம் ஆண்டு எத்தனாவது குடியரசு தின விழா கொண்டாடப்படுதுன்னா 76. 2026னா 77. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமமான யாங்டான் கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா சிக்கிம். யாக்டான்னா சிக்கிம். இந்தியாவில் முதலாக தனியார் செயற்கைக்கோள் ஆலை எங்கே அமைய உள்ளது அப்படின்னா குஜராத். செயற்கைக்கோள் பார்த்துக்கோங்க. நம்ம இது இருக்கு இல்லைங்களா, நம்ம இவர் கூட போயிட்டு இருந்தார்ல பாரத் அந்தையா, அது 2037 கொண்டாடப்படுறாங்க. அது மாதிரி தான் இங்கே தனியார் செயற்கைக்கோள் குஜராத். முக்கிய மந்திரி சேஹத் யோஜனா திட்டம் பஞ்சாப் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. ஆராய்ச்சி மாணவர்களுக்காக அடல் விச்சல் அக்ரஹாமி திட்டம் அஸ்ஸாம் மாநிலம் தொடங்க உள்ளது. 1, 2 சரி நண்பர்களே. முக்கிய மந்திரி சேஹத் யோஜனான்னா பஞ்சாப், ஆராய்ச்சி மாணவர்களுக்காக அடல் விச்சல் அக்ரஹாமி திட்டம்னா அஸ்ஸாம். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.